பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பாதம் அமர்ந்து தொழுகிறோம் கர்த்தாவே. தர்மியான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி புதிதாய் கிடைக்கப்பட்ட இந்த கிருபை நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதுவரை தாங்கி நடத்தினவர் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. உடைய திருக்கரங்கள் எங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த பரிசுத்தமான மகிழ்ச்சி நாளில் ஆண்டவரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில தேவன் நீர் ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களை செய்கிற தேவன், பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர் ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். விடுதலை தருகிற தேவன், அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் நீர் பெரியவர் பெரியவர். நேசர் தேடி வந்தீர், எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைத்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன், என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, என் கூடவே இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் உம்மை பார்த்தேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை
பார்க்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுமா? கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். 84 5வது வசனம் 6வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், ஆண்டவர் அவருடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களை அவர் பலப்படுத்துகிறார், பாவத்தை மேற்கொள்வதற்கு பலன் தருகிறார், முதிர் வயதில் பலன் தருகிறார் என்ற காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். 5 காரியங்களை பார்த்தோம். இங்கே பார்க்குறோம் அதே அதுக்கு ஒப்பனையான ஒரு வார்த்தை தான், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். இப்போ ஆண்டவர் நம்ம பலப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கிறது, நம்ம அவருக்குள்ளே நம்ம பலப்படுத்தி நம்ம திடப்படுகிற காரியமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டும் சேரணும். ஆண்டவரே எந்த நேரமும் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டார். சில வேளைகளில் நாம் சோர்ந்து போகும்பொழுது நாம் தைரியம் சொல்லிக்கணும், நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே கவலைப்படாத. அதனால தான் தாவீது சொல்லுகிறாரு, கவலைப்படாதே, ஹல்லேலூயா, திகையாதே, கலங்காதே, சோர்ந்து போகாத. அவர் சொல்கிறார் இல்லையா, சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவர் சொல்கிறார் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பாருங்கள், தன்னுடைய ஆத்மா சோர்ந்து போகிற நேரங்களில் அவர் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, நான் நம்புகிறது அவராலே வரும், என் ஆத்மாவே நீ சோர்ந்து போகாதே, ஆத்மாவே கர்த்தரை துதி, ஆத்மாவே நீ அமர்ந்திராதே, நீ என்ன செய்ய, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு காரியத்துலேயும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அவர் சோர்ந்து போகிற நேரங்கள்லாம் அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அந்த தைரியம், அதான் விசுவாசமான வார்த்தைகள். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பலப்படுத்துகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை எதிர்பார்க்குறார். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர் எப்படி இருந்தா, அவங்க அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை என்ன செய்வார்களாம், நீரூற்றாக்கி கொள்வார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் உள்ளே போய் அப்படியே அவங்க அழிந்து போவார்கள் இல்லை, அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளோ அழுதாலும் நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் என் கண்ணீரை விட்டுருக்கிறேன், அவருடைய துருத்தியில் என் கண்ணீர் இருக்கிறது. ஆமென். சில வேளையில் நான் வேஸ்ட்டாக அழுகிறேனே, நான் வேஸ்ட்டாக புலம்புறேனே, நான் வேஸ்ட்டாக அலைகிறேனே, அந்த அலைச்சல் அவருக்கு தெரியுதா, என்னுடைய கண்ணீர் அவருக்கு புரியுதான்னு சில வேளையில் நம்ம திட்டுறோம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, என் கண்ணீரை என் ஆண்டவர் துருத்தியில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் அலைச்சலை கூட அவர் எண்ணுறாராம், கவுண்ட் பண்ணுறாராம், எத்தனை முறை மக அலையுது.
ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்துக்காக, ஒரு காரியத்துக்காக என் மகன் எத்தனை முறை அலைந்து திரிகிறது என்பதை தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார், என் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார், என் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் நான் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்பட்டாலும் அவர் என்னை தமது கரத்தை என்மேல் வைக்கிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் அறிவு கெட்டாத உயரமுமாக இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், எவ்வளவு சோர்ந்து போனாலும் என்னை பலப்படுத்துகிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்தி என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா. இப்போ சமீபத்தில் துபாயில் போய் சம்பாதிக்க போனவங்க ஒரு 50 பேர் இந்தியர்கள் ஒரு மாடியில் குடியிருந்தவங்க, அப்படியே அந்த மாடி பூரா தீ விபத்து ஏற்பட்டு 50 பேர் உடல் கருகி இறந்து போனார்கள். அதில் 7 பேர் தமிழர்கள், 7 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. அதில் ஒருத்தர் கிறிஸ்தவர், ஒருத்தர் ரிச்சர்ட் ராயின்னு சொல்லி. அப்போ 7 பேருடைய உடல்கள் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்துச்சான். அதில் ஒருத்தவங்க பெட்டியை திறந்து பார்த்துட்டாங்க, பையனை முகத்தையாவது பார்த்துருவோம், மூஞ்சி அப்படியே கருகி போயிருந்தது. கறிக்கட்டையான முகத்தை பார்க்க முடியாமல் வீட்டில் இருக்கிற குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் குடும்பம் சின்ன பிள்ளைங்க, ஏன்னா யாரும் வயசாகி போய் அங்கே வேலைக்கு போகிறதில்ல. எல்லாம் அந்த கல்யாணம் ஆகி போய் எப்படியாவது சம்பாதிக்கணும், வீட்டை காப்பாற்றணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நம்ம எப்படியாவது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் என்ற நோக்கத்தினால் போகிறவங்க இன்றைக்கி பாருங்கள், அவங்களுடைய உடல்கள் கறிக்கட்டைகளாக வந்திருக்கிறது. அந்த கரிய முகத்தை பார்க்க அவர்கள் அலறி துடிக்கிறார்கள். அந்த அலறல் சத்தம் அப்படியே பாருங்கள் அந்த ஊர் முழுவதும் அதிருது. அதை பார்க்கும்போது நம்மளோட உள்ளமெல்லாம் உடையுது. ஆண்டவரே, உலகத்தில் இப்படி காரியங்கள்லாம் நடக்குது. அதுபோல் நேற்று டிவி பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, தென்காசி பக்கத்தில் ஒரு பஸ் விபத்தை குறித்து சொன்னார்கள். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா தன்னுடைய 4 வயது குழந்தையோடு கூட 2 பேருமே மரித்து போனாங்க. நான் நினச்சேன், ஒரு குழந்தையாவது யாராவது பிள்ளையாவது தப்பிச்சிருக்க வேணாமா, இல்லை அந்த அம்மாவாவது தப்பிச்சிருக்கணும், 2 பேருமே. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த குழந்தை வகுத்தில் இருக்கும்போது அவருடைய கணவர் இறந்து போனாராம். அப்போ அந்த குழந்தைய ஆசையாக வளர்த்து அவனை படிக்க வைக்கணும், நல்லா உருவாக்கணும்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு வரும்போது ஒரு 4 வயதில் பாருங்கள், அவங்க ஊருக்கு போகலான்னு நினச்சி பஸ் ஏறி, தனியார் பஸ்ஸில் ஏறி அவங்களுடைய ஊர் ஸ்டாப்பு வர்றதுக்கு 2 நிமிஷம் தாம்மா. 2 நிமிஷத்துக்கு வந்திருந்ததுன்னா அந்த பஸ் விபத்து இல்லாமல் போயிருந்தால் இறங்கியிருப்பாங்க, வீட்டுக்கு நடந்து போயிருப்பாங்க. அந்த 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த பஸ்ஸு ரோட்டில் கவுந்து விழுந்து கூட்டம் கூடி அந்த கிராம ஜனங்கள்லாம் வந்து அழுகிறாங்க. அப்படி கணவரும் போய், பிள்ளை குடும்பமே போய், எவ்வளோ வேதனை பாருங்கள். இன்றைக்கி அதான் சொல்கிறேன், இன்றைக்கி உலகத்தில் இப்படி நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து எங்கோ ஒரு மூலையில் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நானும் அவர்களை பார்க்கலும் மேன்மையானவர்கள் அல்ல. பைபிளில் தெளிவாய் போட்டிருக்கு, நீங்களும் நானும் தப்பி பிழைத்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் நீ தப்பி பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுனால எங்கோ ஒரு பக்கத்தில் நடக்குது, நீங்கள் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும், ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டத்தில், பிரச்சனைகளில் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்துருக்கிறாங்களேப்பா, அவங்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே, அவங்களெல்லாம் தொடுங்கப்பா, அவங்களோட பிள்ளையாக மாறட்டும் ஆண்டவரே. எனக்கு அந்த பாரம் தான், என்னுடைய சொந்த குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் விடுதலை அடையணும். நம்முடைய தெரு ஜனங்களுக்கு இத்தனை வருஷங்களாக நம்ம சுவிசேஷம் சொல்லுகிறோம், ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஆனாலும் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிச்சு இந்த ஜனங்களுக்காக நம்ம எப்படியாவது ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்குற பொறுப்பை கர்த்தர் உங்கள் மேலே, என் மேலே வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதை நம்ம அங்கே இவங்களுடைய தங்கை வீட்டில் அந்த பிள்ளை இன்றைக்கி அது ஸ்கூலுக்கு போகாமல் இன்றைக்கி அங்கே ஒரு பெரிய போராட்டம். அப்போ நான் அதை தான் நான் பார்த்தோன்னே ஓடினேன். ஏன்னா போன வருஷம் என் பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அந்த வலி வேதனை எனக்கு தெரியுமே. அப்போ இன்றைக்கி ஒரு தகப்பேன், அவன் அழுகிறானே, அவன் அவ்வளோ திடனாக இருப்பான், எதுக்குமே கண்டுக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அப்படியே சவுடாலாக திரிவார். சம்பாதிக்கிறோம், காசு இருக்குது, நம்மளுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பிள்ளைக்கு முடியலன்னு துவண்டு போகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையிலே பலன் கொள்ளுகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த பலத்தை போய் அங்கே நம்ம சொல்லணும், நம்ம போகணும்னு சொல்லி, அப்பா நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன், ஒன்றுமில்ல போகிறேன், என்ன ஒன்றும் ஒரு போய் இயேசுவின் நாமத்தினால. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் அற்புதம் நடந்திருக்கு, இன்னும் முழுமையாக விடுதலை இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த முழுமையான விடுதலை வர்ற வரைக்கும் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் உடைக்காமல் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அந்த பிள்ளைக்கு சுகத்தை தரமாட்டார். அப்போ அவங்க இப்போ என்னென்னா, பையன் அப்பா அழுகிறாராம், அந்த அம்மா அழுகுது. ஏன்னா இதனால் வரைக்கும் அழுகலை பிள்ளைக்காக, இப்போ பிள்ளைக்காக அழ வைக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. இன்றைக்கி பாருங்கள், அவர் சொல்கிறார் அவங்க அப்பா, டேய் உன்னை காலை ஒட்டச்சிருவேன், எந்திரிச்சு நட. சொல்ல முடியாது தான், ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன்னா எல்லா ஸ்கேனும் எடுத்துட்டார், எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் செலவழிச்சிட்டார். அங்கேயும் இங்கேயும் போய் ஆயின்மெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு ஓடி அலைகிறாரு. புள்ள நடக்க முடியலன்னு வேதனை, கோபத்தில் இப்போ பேசுகிறாரு, அடித்து காலை உடைக்க போகிறேன் பாரு, உன்னை கொளுத்த போகிறேன். அப்போ ஏன்னா அது உண்மையாக செய்ய போகிறதில்ல. இப்போ நான் புரிந்து கொள்கிறேன், இது அவருடைய வேதனையின் வார்த்தைகள். இப்பொழுது தன்னுடைய மகளுக்காக மாறப்படுகிற ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்னென்ன குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய கண்கள் இருளடையவும் இல்லை,
நம்முடைய பலன் குறையவும் இல்லை. இது எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை வேணும் நம்ம கேட்கணும். அல்லேலூயா. ஆனால் சங்கீதத்தை மோசே பாடின அந்த சங்கீதத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, என் பலன் என் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80ன்னு பாடினவர் ஆண்டவர் 120 வயசு வரை வச்சுருந்தார். அதுபோல் தாவீது ஒரு சங்கீதத்தை சொல்கிறாரு, தேவனே எனக்கு இருக்கிற பிரச்சனைகளில் பாதி வயதில் என்னை எடுத்துக்காதீங்கப்பா, எனக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குன்னு சொன்ன தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாதி வயசில் எடுக்கலை, நல்ல முதிர் வயதில் தாவீது மரித்தான் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் வந்ததோ, நெருக்கங்கள்லாம் வந்ததோ, ஆனால் அந்த பலவீனத்தில் பலன் கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டு அவர்கள் விசுவாசத்தில் அவர்கள் தைரியப்பட்டு உறுதிப்பட்டு அவர்கள் விசுவாசத்தில் வைராக்கியமாய் நின்றதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சுகபலன் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை பலவீனப்படுத்துறதுக்காக அல்ல, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பலன் மேல் நீங்கள் பலன் அடைகிறதுக்கு தான் இந்த போராட்டம். அல்லேலூயா. சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் பலத்தின் மேல் பலன் அடைகிறதுக்கு தான் எனக்கு இந்த போராட்டமெல்லாம், இந்த கஷ்டம்லாம் என்ன மாறும். அல்லேலூயா. மாறும்னு ஜெபம் பண்ணுங்க. யோபு சொல்கிறார் பாருங்கள், ஆண்டவரே எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்கள் எல்லாம் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று நான் காத்திருக்கிறேன். நீங்கள் காத்திருங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே இந்த பிரச்சனை எப்போ மாறும் ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. முறுமுறுக்காதபடி தைரியமாக விசுவாசமாக வார்த்தைகளை வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், எப்பொழுது இந்த பிரச்சனைகள் மாறும் என்று நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும் என்று நான் காத்திருக்கிறேன், எப்பொழுது இந்த வேதனைகள் நீங்கும் என்று நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதித்து என்னுடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கெஞ்சி கேட்கும்போது, அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த நாளில் கர்த்தாவே, நான் உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், நான் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆராதனை நம்ம பாடின பாடல் தான். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அருமையானவர்களே சோர்ந்து போவதில்லை. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. எந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் அற்புதம் நடக்கும். அது ஒருவேளை பண தேவையாக இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய சுகம் பலனாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேலைக்கான காரியங்கள், படிப்புக்கான காரியங்கள், குடும்ப தேவைக்கான காரியங்கள், எதுவாக இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற போராட்டம் எல்லாம் அந்த கொஞ்ச காலம்தான். எனவே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவங்களை மாற்ற கர்த்தர் வல்லவர். நம்மை மகிமையிலே கர்த்தர் சேர்க்க அவர் வல்லவர். முதிர் வயது வரை நம்மை தாங்குகிறவர், நம்மை தப்புவிக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, அந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாள் எங்களை தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் அதனாலே கலந்து கொண்ட நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்றும் சகல நாட்களையும் எடுத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 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 God bless you. ஒரு வாழ்த்து.